அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அவர்கள் காபாவை கட்டி முடிச்சு விட்டு ரசூல் அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு இந்த மக்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாகன்னு துவா செய்கிறாங்க. அந்த துவாவின் வெளிப்பாடு தான் ரசூல்லா. அதுக்கு அந்த ஹதீஸ் இல்லாட்ட அந்த ஹதீஸ் சரியில்லை, ஆனால் அந்த கருத்து குர்ஆன்லேருந்து பெறப்படுது. இந்த கருத்து ரசூல்லா துவா செஞ்சாங்க, அந்த துவாப்படி அந்த உம்மத்தில் வந்த ஒரு நபி வந்து ரசூல்லா தான், முகமது நபி தான். அப்போ ரப்பனா இறைவா வபாத் பீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பி வைப்பாயாகன்னு கேட்குறார். அவர்கள்னா யாருங்க அவர் கேட்குறாரு, அவர்கள்னா யாரு? இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு முந்தின வசனத்துக்கு போகிறார். இப்படி ரப்பனா வஜால்னா முஸ்லிமைன் இலக்க, இறைவா எங்கள் 2 பேரையும் முஸ்லீம் ஆக்கி விடு, ஒமின் துர்ரியத்தனா உம்மத்து முஸ்லிமத்து இலக்க, என்னுடைய சந்ததிகளையும் உம்மத்தான முஸ்லீமை உண்டாக்கி விடு அப்படின்னு ஒரு துவா செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த உம்மத்தான முஸ்லிமான உம்மத்து இருக்க அந்த உம்மத்திலிருந்து தான் ரசூல்லா அனுப்பணும்னு கொண்டு வர்றார். அதை எப்படி கொண்டு வர்றாருன்னு கேட்டால், அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்புவாயான்னு ரசூல்லா கேட்குறாங்க. அந்த அவர்களுங்கிறது யாரு? முஸ்லீம் உம்மத்தாக இருப்பாங்களே அவர்களில் இருந்து அப்படின்னு வந்து எடுத்து அவங்க முஸ்லீம் தான் அப்படின்னு வழக்கம் கொடுக்குறாரு. அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவருடைய சந்ததி எங்களுடைய சந்ததிகளில் முஸ்லீமான உம்மத்து இருக்க வேண்டும்னு அவர் சொல்கிறார். ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தும் முஸ்லிமத்தும் லக், எங்களுடைய சந்ததிகளில் வந்து உம்மத்தான முஸ்லீமான உம்மத்து இருக்கணும்னு தான் அதுக்கு முந்தின சந்ததியில் இருக்குது. சந்ததிகள் எல்லாரும் முஸ்லீமாக இருப்பாங்கன்னு வரல. இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளில் சில பேர் முஸ்லீமான உம்மத்தாகவும் இருப்பார்கள் அப்படின்னு வந்திருக்கே தவிர, இப்ராஹிம் நபியுடைய சந்ததி பூரா முஸ்லீம் நாங்கள் வந்திருக்குதா? மின் என்று வந்திருக்கு. மின் என்ற அர்த்தம் அதுலேருந்து கொஞ்சம் பேர் அர்த்தம். மின் துர்ரியத்தினா எங்களுடைய சந்ததிகளில் கொஞ்சம் பேர் உம்மத்து முஸ்லிமத்தும் இல்லக்க உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக இருப்பார்கள் ஆக்கி வைப்பாயாகன்னு அது ஒரு துவா செய்கிறார். ஆனால் அவர்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்புவார்கள் கேட்குறாங்கல்ல, அது என்னன்னு கேட்டால் முஸ்லிமானவர்களிடம் ஆதாரமாக வச்சோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும், வேற எந்த ஆதாரமும் தேவையில்லையே. இந்த ஒன்று போதுங்க. இந்த ஒன்றை வச்சுக்கிட்டே நீங்கள் நிரூபிச்சிடலாம். அதுவும் குர்ஆனுடைய வெளிப்படையான தெளிவான வசனம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டு முடிச்சுட்டு துவாக்கள் செய்கிறாங்க. என்னென்ன துவா செஞ்சாங்க அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே பட்டியல் போடுறான், அவங்க செஞ்ச துவாக்களை எல்லாம். அதில் ஒன்று தான் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, இறைவனை எங்கள் இருவரையும் முஸ்லீம்களாக ஆக்கிவிடு. யார்? இப்ராஹிம் சலாம். எங்கள் உள்ள அவ்வளையும் அவங்க மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் 2 பேரையும் முஸ்லீம்களாக ஆக்கி அழுது பாருங்க. ஒமின் துர்ரியத்திலாம் எனது பிள்ளைகளில் எனது சந்ததியில் உம்மத்தம் முஸ்லிமத்தல் இலக்க, ஒரு முஸ்லீம் சமூகத்தையும் ஆக்குவாயாக. இதுதான் ஒரு பாயிண்ட். எங்களையும் முஸ்லீம் ஆக்குது, என்னுடைய பாரம்பரியத்தில் சந்ததியில் ஒரு முஸ்லீம் சமூகத்தை, உம்மத்துல் முஸ்லிமா, உம்மா என்றால் சமூகம், நம்ம சொல்லுவோம் உம்மத்தை முஹம்மது சொல்லுவோம்ல, உம்மத்தில் சமூகம், உம்மத்து முஸ்லிமான முஸ்லீம் சமூகம். அடுத்த வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரப்பானா இறைவனை வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிலே ஒரு ரசூலை அனுப்பி வைப்பாயாக. அவர்களிலிருந்து, மின்ஹும்ல அவர்களிலிருந்து, அவர்கள் யாருப்பா? இப்ராஹிம் என்ன கேட்டாங்க? என் சந்ததியில் முஸ்லிம் சமூகத்தை உருவாக்குவாயாக, அந்த முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஒரு இறை தூதரை அனுப்பி வைப்பாயாக. அற்புதமான வசனங்கள். அப்படியானா இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் சமூகத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. ஏன் மின்ஹும்னு தான் சொன்னாங்க. பொதுவாக ஒரு ரசூலை இந்த ஊரில் அனுப்பி வைப்பாயாக கேட்கல, மின்ஹும்ங்கிறாங்க. மின்ஹும்ல யார்? அந்த முஸ்லிமா முஸ்லீம் உம்மத், அதில் இருந்து ஒரு ரசூல். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக வந்தாங்க. யார் வழியாக வந்தாங்க? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகவும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாகவும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து அனுப்பி வைப்பாயான்னு அல்லாஹ் தஆலாட்ட இப்ராஹிம் தான் கேட்டாங்க. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உம்மத்தே முஸ்லிமாவில் உள்ளவங்க, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா உம்மத்தே முஸ்லிமாவில் உள்ளவங்க. எவ்வளவு தெளிவான ஆதாரம். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாங்களும் அப்துல்லா ரலியல்லாஹுங்களும் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் சொன்ன வார்த்தைங்க உம்மத்துல் முஸ்லிமா. விளக்கமெல்லாம் சொல்லலை, நம்ம அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான். அதில் இப்படி விளங்குகிறது அப்படிலாம் கிடையாது. உம்மத்தும் முஸ்லிமா, அந்த உம்மத்தும் முஸ்லிமாவில் ஒரு நபி வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி நபி வந்துட்டாங்க. வாப்பா அம்மா நமக்கு என்னன்னு தெரியுது. அப்போ உம்மத்து முஸ்லிமா தான் வந்திருக்காங்க. அவங்க வாப்பா உம்மாவும் உம்மத்து முஸ்லிமாவில் அல்லாஹ் சொன்ன வார்த்தையில் முஸ்லிமா. அல்லாஹ் தஆலா அவங்க 2 பேரையும் முஸ்லிம்னு சொல்லுவான். வஹாபிகளே, உருவ வணங்கிகளே, நீங்கள் அவங்க 2 பேரையும் நரவாதின்னு சொல்லுவீங்களா? இறைவனோட மோத ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள்?
அல்லாஹ் சொன்னால் சரிதான், இப்படி தான் சொல்லுவோமீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க, உங்களுக்கு என்ன இளைஞர் சொன்னாங்க, இவ்வளோ வலிந்து கட்டுக்கொண்டு விளக்கம் கொடுத்து அவங்க நரவாசகம்னு சொல்லிடல. அப்படி என்ன அவசியம் இருக்குது? எல்லாம் மற்ற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுட்டீங்களா நீங்கள்? குர்ஆனில் ஹதீஸில் படித்து புரிய வேண்டிய விஷயம் எல்லாமோ இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தந்து நரகத்தை அனுப்பி வைக்கிறது இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க, அதுக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க. அல்லாஹ் சொன்ன பிறகும் உம்மத்துல் முஸ்லிமா அதான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் முஸ்லீம்ங்கிறதுக்கு நீங்கள் அந்த ஆதாரம் இந்த ஆதாரமெல்லாம் வேணாம். இனிமேல் நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள். பக்கரா சூராவில் 128 129 ஒன்றே சொல்லுங்கள், தெளிவான ஆதாரம். சரி, அதே போல் பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவாவில் ஒன்று, வ பனி வஜ்னுப்னி வ பனி அன் அபுதல் அஸ்னாம், இறைவனே என்னையும் என் சந்ததியினர் சிலரையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எப்போ துவா செய்கிறாங்க? காபா கட்டி முடிச்சுவிட்டு. அப்போ இதை என்ன புரியுதுங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் சிலை வணக்கம் இல்லாதவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் துவா செஞ்சுருக்கிறாங்க? எல்லாரும் அல்ல, என் சந்ததி ஃபுல்லாக எல்லாரையும் அப்படி ஆக்கு அப்படி அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை, சிலர் அப்படி தான் கேட்குறாங்க. சரி, அடுத்து பாங்க. வஜஅலஹா கலிமத்தம் பாக்கியத்தன் பிஅக்பிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு பிறகு அந்த கலிமா பாக்கியாவை விட்டு சென்றார்கள். கலிமாண்டா கலிமா அவ்வல் கலிமா தொய்யிபு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம் அல்லவா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பின்னோர்களுக்கு விட்டு சென்றார்கள். அந்த கலிமாவை பின்னோர்கள் விட்டு சென்றாங்கல்ல, அந்த பின்னோர்கள் யார்? கேள்வி. ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, இறைவனே என்னை தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியில் சிலரையும் தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எல்லாரும் கேட்டுப்பட்டாங்களா? தொழுகை நிலைநாட்டணும், இவங்களும் அவங்க சந்ததி சிலரும். அந்த சந்ததியில் சிலர் யார்? கேள்வி வருது. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நமக்கு வேணும். ஏன்னா ஒன்றா என்ன, எனது சந்ததியில் சிலை வணக்கம் இல்லாமல் பாதுகாத்தவில்லை, அந்த பாதுகாக்கப்பட்ட சமூகம் யார்? அவங்க சந்ததியில் யார்? அவர்கள் பின்னால் உள்ளவங்களுக்கு ஒரு களிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா விட்டு சென்றார்கள், எந்த பிள்ளைகளுக்கு அவங்க விட்டு போனாங்க? அடுத்து என் சந்ததியில் சிலரை தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குனாங்களே, அந்த சந்ததி யார்? கேள்வி. இதில் நம்ம சொன்னோம்ல, நல்லா சொல்லிவிட்டான் உம்மத்த முஸ்லிமான்னு. அந்த வஹாபி சொல்லாரு, அல்ல உம்மத்த முஸ்லிமான்னு சொன்னால் ரைட்டு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தில் சிலரைத்தானே சொன்னான் அல்லாஹ், ஒமின் துர்ரியத்தினான்னு தானே சொன்னான், எல்லாரும் தான் சொன்னான். எப்படி கடந்து போகிறாங்க பாருங்க அவர். அப்பா இளைஞர்கள் சொல்லிட்டாக்கா சரின்றுவாங்களே, அப்படி கடந்து போகிறாரு பாருங்க. சிலரைத்தானே சொன்னால் எல்லாரையும் சொல்லலைன்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. அது நம்ம என்ன சொல்ல, சிலரைத்தாங்க. அந்த சிலர் யார்? அதனால இப்போ பேச்சுப்பா சிலர் தானே சொன்னால் இல்லாமல் சொன்னால் போதுமா, இப்படி சொன்னால் போதுமா, இதான் பதில். அந்த சிலர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குடும்ப பாரம்பரியமா அல்லது வேறு குடும்பமா, அதை சொல்லுங்கள். ரெண்டும் ஒன்றா தானே இருக்கணும். ஆனால் இந்த சமூகம் இருக்கிறது, அல்லாஹ் சொல்லிட்டான். உம்மத்து முஸ்லிமாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் தொழில் நிலைநாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், சிலை வணக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அந்த பிரிவு யார்? தெளிவாக தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூதாதையர் தான் அது, மற்றவங்கள் அல்ல. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். உம்மத்து முஸ்லிமாவிலேருந்து தானே இந்த நபி வந்திருக்காங்கன்னு ஆயத்து சொல்லுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து முஸ்லிமாவில் வந்தாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களை தானே இது எடுக்கு, வேறு யாரும் எடுக்கு, அவங்க முன்னோர் தானே. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு தெளிவான ஒரு ஹதீஸையும் சொல்கிறேன். புகாரில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, புஇஸ்து மின் கைரி குரூனின், நான் சிறந்த நூற்றாண்டு வழியாகவே சிறந்தவர்கள் வழியாகவே வந்தேன். குலூனி பனி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் சிறந்தவர்கள் மூலமாகவே வந்த கருணன் பக்கருணன் நூற்றாண்டாக ஹத்தா குந்து மின்னல் கருணில்லதி குந்து பிகி, இப்போ நான் இருக்கிறல்ல நூற்றாண்டு இருக்கிறல்ல, இது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து சிறந்தவர்கள் வழியாகவே வந்தேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர் சிறந்தவர்களாக ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அந்த கூட்டம் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்களுங்க. ஏன்? நான் சிறந்தவர்கள் வழியாகத்தான் வந்தேன்.
இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயும் தந்தையும் இருக்கிற அந்த உம்மத்தை முஸ்லீமாக தாங்க. அவங்க தாங்க சிலை வணக்கம் இல்லாமல் இருந்தாங்க. இப்ராஹிம் சாலங்க துவா செஞ்சுட்டு போனாங்க. அந்த சமூகம் பாரம்பரியம் முன்னோர்கள் தாங்க தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. தெளிவாக இருக்குதாங்க. இந்த வசனத்துக்கே நீங்கள் எதிராக நீங்கள் சொல்லலாமா? இதில் வேற குர்ஆனில் இருந்தாலும் ஹதீஸில் வந்திருக்குது. குர்ஆன் உம்மத்து முஸ்லிமாக இருக்குது. அவங்களேருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. அப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தந்தையும் உம்மத்து முஸ்லிமான்னு வந்துடுச்சு. இதுக்கு மேலும் கூட ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையார் நரகம்னு வந்துடுச்சு அல்லவா? அதனால் இந்த வசனத்துக்கு நம்ம அப்படி பொருள்கொள்ளக்கூடாது. என்னங்க இது வரைக்கும் எப்படி நம்ம அவங்களுடைய கொள்கை போணுச்சு? குர்ஆனுக்கு எதிராக இந்த அதி இருக்கிறது, இந்த அதியை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்போ என்ன தெரியுமா? ஹதீஸில் இப்படி இருக்கிறது, ஆகவே இந்த வசனத்துக்கு இப்படி பொருள்கொள்ள மாட்டோம். எல்லாம் பல்ட்டி எதுவுமே ஒரு நிலைப்பாடு இல்லையா? அப்போ என்னன்னா இஸ்லாத்தின் பிரகாரம் நடக்கணுங்கிறது இல்லை, நாம் சொல்வது இஸ்லாமாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து போச்சு, தவறான எண்ணம் வந்து போச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு தவறான விளக்கத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.